எல்லா புகழும் இறைவனுக்கே. நம் அனைவர் மீதும் இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகும். இன்றைய தியான வகுப்பை துவங்கலாம். நல்ல குணங்களோட நாம வாழணும். நம்ம மனசுல எப்பவுமே அமைதியும் சமாதானமும் இருக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே விருப்பம் இருக்குது. எந்த கெட்ட குணங்களும் நம்ம மனசுல ஏற்பட்டுறக்கூடாது. கவலையோ, கோபமோ, பயமோ, பெருமையோ, பொறாமையோ எந்த கெட்ட குணங்களும் இல்லாம நல்லபடியா நம்ம வாழணும் அப்படிங்கிற விருப்பம் எல்லாருக்குமே இருக்குது. ஆனாலும் இந்த கெட்ட குணங்கள் நம்ம மனசுல வந்துடுது, எழுச்சி பெற்று விடுகிறது. பொதுவா இந்த மாதிரி விஷயங்களை சொன்னோம் அப்படின்னா மக்கள் கேட்கிற கேள்வி என்னன்னா, இந்த கெட்ட குணங்கள்லாம் வராம இருக்கிறதுக்கு என்னங்க பண்ணணும் அப்படின்னு தான் கேட்பாங்க. நல்ல குணம் வர்றதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்கிறவங்க ரொம்ப குறைவு. அடிப்படையா நல்ல குணங்கள் வர்றதுக்கான வேலைகளை நம்ம செஞ்சாலே கெட்ட குணங்கள் வராது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த கெட்ட குணங்கள் என்ன காரணத்தால நம்ம மனசுல எழுகிறது என்பதை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நிறைய காரணங்கள் இருக்குது. அதுல முக்கியமான காரணம் உறவுகள். நம்முடைய உறவுகள் தான் நம்முடைய மனதில் கவலை, கோபம், பயம் போன்ற கெட்ட உணர்ச்சிகள் எழுவதற்கு முக்கியமான காரணங்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய உறவுகள் மூலமாக நமக்கு வரக்கூடிய சோதனைகள், துன்பங்கள் எல்லாமே எதனால வருதுன்னா, நாம் பக்தி செலுத்த மறந்ததனால் வருகிறது. நேற்றைய குர்ஆன் வகுப்புல நம்ம பார்த்தோம். பக்தி என்பது ஒரு மனிதன் இறைவனோடு கொள்ளக்கூடிய உறவு. இறைவனோடு மட்டும் தான் அவன் பக்தியை கொள்ள முடியும். எப்போ நாம நம்முடைய இறைவன் மீதான உறவில் தவறுகளை செய்கின்றோமோ, அதாவது சரியான முறையில் பக்தியை செலுத்தவில்லையோ, அப்போது மற்ற உறவுகள் மூலம் நமக்கு சோதனைகள் வரும். இந்த சோதனைகள் நாம் பக்தியை சரியாக செலுத்தவில்லை என்று அறிவிக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு. உறவுகளால நமக்கு பிரச்சனை இருந்தாலும் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? நம்ம இறைவனுடனான உறவை சரியாக பேணவில்லை என்று புரிந்து கொண்டு இறைவன் பக்கம் திரும்பி விட வேண்டும். இதுதான் பக்தி செலுத்துதல். பக்தி ஒழுங்கா செலுத்திட்டாலே உறவுகளுடனான இணக்கம் ஒழுங்காக அமைந்து அவர்களால் நம்முடைய மனதில் எந்த கெட்ட உணர்ச்சிகளும் எழாது. கவலை வராது, பயம் வராது, கோபம் வராது, பொறாமை வராது, பெருமை வராது. பக்தி செலுத்த வேண்டும் என்ற கருத்தில் நாம் நிலை பெற வேண்டும். நீங்க பக்தி செலுத்திட்டீங்கனாலே உறவுகளை சரியான தன்மையில பராமரிக்கிறதுக்கான வழிகாட்டல்கள், ஞானங்கள் நமக்கு கிடைத்தது. நம்ம இந்த சமுதாயத்துல மற்ற மனிதர்களோடு தொடர்பு கொள்ளக்கூடிய தன்மையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கு. அதுலயும் முக்கியமா நம்முடைய உறவுகளின் மீது தொடர்பு கொள்ளக்கூடியது என்பது மிகவும் அடிப்படையாக இருக்கு. நம்முடைய அம்மா, அப்பா, கணவன், மனைவி, பிள்ளைகள், சகோதரர்கள், இது போக நம்முடைய தூரத்து சொந்தங்கள், பக்கத்து வீட்டுக்காரங்க நிறைய இருக்காங்க. அப்போ நாம அந்த சமுதாய வாழ்க்கையில நம்முடைய நெருங்கிய உறவுகளோடு தொடர்பு கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படை தேவையை கொண்டவர்களாக இருக்கு. உண்மையை சொல்லணும்னா, நம்ம நம்முடைய உறவுகளோட எந்த அளவுக்கு நல்லதொரு தொடர்பை வைத்துக் கொள்கின்றோமோ, அந்த அளவுக்கு நம்ம இந்த உலகத்தினுடைய டெவலப்மெண்ட்ஸ் அனுபவிக்க முடியும். மெட்டீரியல் டெவலப்மெண்ட்ஸே இருக்கட்டுமே, அதுல நாம சக்சஸ் அடைய முடியும். இப்ப நீங்க ஒரு வேலை பார்க்குறீங்க, ஒரு பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா, அதுல நீங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னா, நாம நம்ம உறவுகளோடு நல்லபடியா அந்த ரிலேஷன்ஷிப்ப வச்சுக்கணும். அந்த தன்மை நம்மள மோட்டிவேட் பண்ணும். மாரலி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும். எந்த ஒரு துறையிலேயுமே நீங்க வெற்றி காண வேண்டும் என்றால், உங்களுடைய உறவுகளோடு நல்ல முறையில் பேணுதல் இருக்க வேண்டும். அது அது ஒரு பயங்கரமான சப்போர்ட் நமக்கு குடுக்கும். ஆனா இப்போ நம்ம பிசினஸ், ஆபீஸ் அந்த பிஸில நம்முடைய உறவுகள மறந்துடுறோம். அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றது கிடையாது. அம்மாவோடையோ, அப்பாவோடையோ, மனைவியோடையோ, கணவனோடையோ, பிள்ளைங்களோடையோ பெருசா டைம் ஸ்பெண்ட் பண்றது கிடையாது. ஒரு வேலிடான டைம் ஸ்பெண்ட் பண்றது கிடையாது.
அந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணாம இருக்கிறது தான் நீங்க உங்க பிசினஸ்ல, உங்க வேலைகள்ல நீங்க அடைந்து கொண்டிருக்கக்கூடிய துன்பங்களுக்கு, மன அழுத்தங்களுக்கு காரணம் என்பதையும் நான் புரிந்து கொள்ளுவேன். இப்ப நம்ம சக்ராஸ் பத்தி படிக்கும்போது படிக்கிறோம். நாம் நம்முடைய குடும்பத்தினரோடு நல்லபடியான உறவை பேணும்போது, நம்முடைய சுவாதிஷ்டான சக்கரம் ஆக்டிவேட் ஆகுது. இப்படி சொன்னா நம்மள மூட நம்பிக்கை பேச்சாளர்ன்னு சொல்லிருவாய்ங்க. நம்ம குடும்பத்தினரோடு நாம ஒரு வேல்யூபிள் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது, நம்ம மனநிலைகள்ல சில நல்ல மாற்றங்கள் நடைபெறுகிறது. அந்த மாற்றங்கள் நம்ம சக்தி உடல்ல ஒரு ஒழுங்கமைவை ஏற்படுத்துகிறது. அந்த ஒழுங்கமைவு தான் நம்ம சுவாதிஷ்டான சக்கரத்தினுடைய ஆரோக்கியம் என்று நான் சொல்லுவேன். அப்போ நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோட நாம ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைம், அந்த உறவை பேணுதல் தன்மை என்பது நம்முடைய ஆரோக்கியத்திற்கே முக்கியமானது. நம்முடைய பிசினஸ் டெவலப்மென்ட்க்கு, நம்மளுடைய ஒர்க்ல நம்ம சக்சஸ் ஆகுறதுக்கு முக்கியமானது. இப்ப கண்டிப்பா நம்ம ஃபேமிலியோட தினந்தோறும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணா என்ன டோட்டலா மூட் அவுட் பண்ணிருவாங்களே! இப்படி சொல்றீங்களே! அப்படின்னு நினைக்கலாம். ஆனா பண்ணி தான் ஆவணும். அவைங்க மூட் அவுட் பண்ணாம இருக்கணும்னு நம்ம என்ன பண்ணணும்? இறைவனுடனான உறவை நாம் நல்ல முறையில் பேணிக் கொள்ள வேண்டும். அப்போ இறைவனுடனான உறவு பேணிக் கொள்ளப்பட்டால், மற்ற உறவுகள் நல்லபடியா இருக்கும். மற்ற உறவுகளோடு நம்ம நல்லபடியா இருந்தா, நம்ம இந்த உலக வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல்லா இருக்கலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். இப்ப இது 2யுமே எப்படிங்க கம்பைன் பண்றது? ஒரு டெக்னிக் சொல்லிக் குடுங்க. இன்னைக்கு கிளாஸ்ல அந்த டெக்னிக் தான் நம்ம பார்க்க போறோம். இறைவனுடனான உறவையும் நம்ம நல்லபடியா பேணிக்கணும். இவைங்களோட டார்ச்சர்ல இருந்து நம்ம தப்பிச்சுக்கிறணும். இவைங்க நம்மள சப்போர்ட் பண்ணக்கூடிய தன்மைக்கு இவைங்கள ஆக்கணும் அப்படின்னா, அதுக்கு ஒரே ஒரு டெக்னிக் என்ன தெரியுமா? தினந்தோறும் நம்முடைய உறவினர்களுக்காக இறைவனிடம் பிரார்த்தனை செய்வது. முடிஞ்சு போச்சு. இது எவ்வளவு பெரிய டெக்னிக்ன்றத புரிஞ்சுக்கங்க. நீங்க இறைவனுடனான உறவையும் பேணிக் கொள்கிறீர்கள். உங்களுடைய குடும்பத்தினருக்காகவும் நீங்கள் பிரார்த்தனை செய்கிறீர்கள். பிரார்த்தனை என்பது இறைவனுடன் செய்யப்பட வேண்டும். பக்தி என்பது இறைவனுடன் மட்டும் தான் செலுத்தப்பட முடியும். இப்ப நீங்க இறைவன்ட்ட போய், இறைவனே, நீதான் என்னுடைய முதல் உறவு. என்னுடைய ஆதியும் அந்தமுமாக இருக்கக்கூடிய ஒரே உறவு நீ மட்டும் தான். எனக்கான உறவுகளை ஏற்படுத்தி தந்தவனும் நீதான். அவங்க எல்லாம் நல்லா இருக்கு. அவர்களுடைய மனதில் அமைதியும் சமாதானம் நிறைந்திருக்கட்டும். அவர்களுக்கு நல்ல குணங்களை கொண்டு கொடுத்து உதவி செய்வாயாக அப்படின்ற பிரார்த்தனை நம்ம இறைவன்ட்ட வச்சிருக்கும்போது, நிச்சயமா நீங்க எந்த பிரார்த்தனை இறைவன்ட்ட வைக்கிறீங்களோ, அந்த பிரார்த்தனை ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நிறைவேற்றப்படும். அதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்கு. அதனால நம்முடைய குடும்பத்தினருக்காக, நம்முடைய உறவினர்களுக்காக இறைவனிடம் பிரார்த்தனைகள் செய்வது என்பது நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய தன்மையில அமைதியையும், சமாதானத்தையும், இன்னும் பல வெற்றிகளையும் ஏற்படுத்தி தரக்கூடியது என்ற இந்த சத்திய புரிதலை நாம் இன்றைக்கு நினைவூட்டிக் கொள்வோம். ஒவ்வொரு நாளுமே நம்ம மெடிடேஷன் பண்றோம் தானே! அந்த மெடிடேஷனுடைய இறுதி பகுதியில ஒரு 30 செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம இந்த பிரார்த்தனைய வச்சுக்குருவோம். என்னுடைய அப்பா, என்னுடைய அம்மா, என்னுடைய கணவன், மனைவி, பிள்ளைங்க, சகோதரர்கள், சகோதரிகள் எல்லாரும் நல்லபடியா இருக்கணும். அவங்க மனசுல அமைதியும், சமாதானம் நிறைவா இருக்கணும். அவங்க ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கைய வாழணும். அவங்க வாழ்க்கை இறைவன் பொருந்திக் கொள்ளக்கூடிய தன்மையில இருக்கணும் அப்படின்ற பிரார்த்தனை அவங்களுக்காக நம்ம செய்வோம். இந்த பிரார்த்தனையில பக்தி இருக்குது. உங்க உறவுகளுடனான இணக்கத்தை மிகச்சிறந்த தன்மையில் பேணிக் கொள்ளக்கூடிய ஒரு நுட்பம் இருக்கிறது. உங்களுடைய ஆரோக்கியத்திற்கான அடிப்படையை நீங்கள் செய்கிறீர்கள். என்னைக்குமே மத்தவங்களுக்காக பிரேயர் பண்றதுன்றது ரொம்ப ஸ்பெஷல் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த புரிதலோடு இன்றைய தியான செயல்முறையை நாம் துவங்கலாம். நாம் இன்றைக்கு ஆதிமூல தவம் இயற்ற இருக்கின்றோம். ஆதிமூல தவத்திற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய தன்னந்தனிமை தவ உணர்வு நெறியில் நாம் நிலை பெற வேண்டும். இது ரொம்ப முக்கியமானது. தன்னந்தனிமை தவ உணர்வு நெறி. இதனுடைய அர்த்தம் என்ன? இந்த உலகத்துல என்னைய தவிர எந்த மனிதனும் இல்ல அப்படிங்கிற அந்த உணர்வு. நான் தன்னந்தனியா இருக்கிறேன் இந்த உலகத்துல. எல்லா மனிதர்களுமே எங்கேயோ போயிட்டாங்க. நான் மட்டும் தான் இருக்கிறேன் அப்படின்ற அந்த உணர்வுல
நிலை கொள்வதுதான் தன்னந்தனிமை தவ உணர்வு நெறி. இட்ஸ் a preparation ஃபார் ஆதிமூலத்தவம். தன்னந்தனிமை தவ உணர்வு நெறியில் சில நிமிடங்கள் நிலைத்திருக்கலாம். சுகமான இருக்கை நிலையில் அமர்ந்து கொள்ளுங்கள். தன்னந்தனியாக நான் இந்த உலகத்தில் இருக்கின்றேன் என்ற உணர்வில் நிலை பெறுங்கள். அந்த உணர்வு பல்வேறு விதமான உணர்வு தன்மைகளை நமக்குள் ஏற்படுத்தும். ஒரு அமைதியை, நம்முடைய இருப்பின் மீதான ஒரு ஆழமான உணர்வை அது ஏற்படுத்தும். அந்த உணர்வில் நிலை பெறுங்கள். தன்னந்தனிமை தவ உணர்வு நெறியில் நிலை பெற வேண்டும். இந்த உலகத்துல என்ன தவிர வேறு யாருமே இல்லை. நான் மட்டும்தான் ஒரே ஒரு மனிதன். தன்னந்தனியா இந்த உலகத்தில் நான் இருக்கிறேன். அந்த உணர்வை உறுதிப்படுத்திக்கிட்டு தியானத்தில் ஈடுபடும். தன்னந்தனிமை தவ உணர்வில் நிலை பெறு நிலை பெற்றிருக்க வேண்டும். இப்ப நம்ம ஆதிமூலத்தவம் தொடங்க இருக்கின்றோம். ஆதிமூலத்தவம் என்பது இறைவன் நம்மை பார்க்கின்றான் என்ற உணர்வில் நிலை பெற்று தவம் இயற்றுவது. இறைவனுடைய பார்வை நம் மீது இருக்கிறது. நேரடியாக இறைவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான். இறைவன் முன்னால் நாம் அமர்ந்திருக்கின்றோம் என்ற உணர்வில் தவம் இயற்றுவது ஆதிமூலத்தவம். இறைவனுடைய பார்வை நம் மீது இருக்கிறது. இறைவனுடைய பார்வையில் நம்முடைய எதுவும் மறைந்ததாக இருக்க முடியாது. நம்முடைய உடல், உள்ளம், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய நோக்கம், நம்முடைய அத்தனை அம்சங்களின் மீதும் இறைவனுடைய பார்வை பாய்கிறது. நம்மை இறைவனுடைய அந்த பார்வை அறிகிறது என்ற உணர்வில் தவம் இயற்றும் ஆதிமூலத்தவம். தன்னந்தனிமை தவ உணர்வு நெறியில் நிலை பெற்று ஆதிமூலத்தவம் இயற்ற வேண்டும். இந்த உலகத்துல நான் மட்டும்தான் தனியா இருக்கிறேன். என் மீது இறைவனுடைய பார்வை இருக்கிறது. அந்த பார்வை என்னை அரவணைத்துக் கொள்கிறது. அந்த பார்வை என்னுடைய அத்தனை கூறுகளையும் நன்கு அறிந்ததாக இருக்கிறது என்ற உணர்வில் தவம் இயற்ற வேண்டும்.
நீங்க தியானம் செய்யறத நான் பார்க்குறேன். இப்ப வீடியோ ஆன் பண்ணி வச்சிருக்கவங்களுக்கு நான் அவங்கள பார்க்குறேன். அந்த உணர்வு அவங்களுக்கு இருக்குதானே? நம்மள நம்ம வீடியோ ஆன் பண்ணி வச்சிருக்கோம். நம்மள பார்க்குறாங்க. அந்த உணர்வு உங்களுக்கு இருக்குதானே? அதே உணர்வு தான். இறைவனுடைய பார்வை நம் மீது இருக்கிறது. இறைவன் நம்மை நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறார். இப்ப நீங்க வீடியோ ஆஃப் பண்ணீங்கன்னா என்னால பார்க்க முடியாது. ஆனா இறைவனுடைய பார்வை அப்படியானதல்ல. இறைவனுடைய பார்வைக்கு எதுவும் மறைந்ததாக இருக்காது. நம்மை அவன் முழுமையாக நேரடியாக பார்த்து கொண்டிருக்கின்றான். அவன் முன்னால் நாம் அமர்ந்து தவம் இயற்றிக் கொண்டிருக்கின்றோம். இந்த உணர்வு தான் ஆதிமூல தவத்தினுடைய கரு. இந்த உணர்வில் நிலை பெற்று இருங்கள். ஆதிமூல தவத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு இடையிடையே நமக்கு பல்வேறு விதமான எண்ணங்கள் வரலாம், டைவர்ஷன்ஸ் வரலாம். இறைவன் நம்மளை பார்த்துட்டு இருக்கான்றதை நம்ம மறந்து போகலாம். எப்போ நினைவுக்கு வருதோ அப்ப நம்ம என்ன நினைக்கணும்னா, நாம் மறந்து போனதையும் இறைவன் கவனித்தவனாக இருந்து கொண்டிருந்தான். நம்முடைய உணர்வுகள், எண்ணங்கள் நம்மை திசை மாறச் செய்ததே, அதை இறைவன் பார்த்து கொண்டிருந்தான். நம்ம மறந்து போனாலும் இறைவனுடைய பார்வை நம்மை விட்டு அகலக்கூடியதாக இல்லை, இருந்திருக்கவில்லை. அந்த உணர்வு நமக்கு மீண்டும் வந்துடும். அதனால ஆதிமூல தவத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இயல்பா, எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாம லேசான தன்மையில் நம்ம செய்யணும். எந்த வேஷங்களும் தேவையில்லை. உங்களுடைய முற்றிலும் இயல்பான தன்மையில் நாம் தவம் ஏற்ற வேண்டும். நாம் மறந்து போனாலும் பரவாயில்லை. நாம் மறந்து போனதையும் இறைவன் பார்த்து கொண்டிருப்பவனாக இருக்கின்றான் என்ற அந்த உணர்வில் நாம் நிலை பெற வேண்டும். தொடர்ந்து தவம் ஏற்றுவோம். ஆதிமூல தவம், தன்னந்தனிமை தவ உணர்வு நெறியிலிருந்து அந்த தவம் ஏற்றப்பட வேண்டும். தன்னந்தனியாக நான் இருக்கின்றேன். என் மீது இறைவனுடைய பார்வை
தொடர்ச்சியாக இருந்து கொண்டு பிரார்த்தனை நேரம் நம்முடைய உறவுகளுக்காக நாம் பிரார்த்தனை செய்யக்கூடிய நேரம். உயிரோடு இருப்பவர்களுக்காக மட்டும் பிரார்த்தனை செய்யப்பட வேண்டும். யாருக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்ய விரும்புகிறீர்களோ அவர்களுடைய முகத்தை நம் மனக்கண் முன்னால் நிறுத்த வேண்டும்.
ஒவ்வொருவராக மனக்கண் முன்னால் அவருடைய முகத்தை நிறுத்தி அவர்கள் மீது இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானமும் உண்டாகட்டும். நம்முடைய தாய், தந்தை, நம்முடைய கணவன், மனைவி, பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், இன்னும் யாருக்கெல்லாம் நாம் பிரார்த்தனைகளை மேற்கொள்ள விரும்புகிறோமோ அவர்கள் முகத்தை மனதில் நிறுத்தி, அல்லது மொத்தமாக ஒன்றன் பின் ஒன்றாக ஒவ்வொருவரையுடைய முகத்தையும் மனதில் நிறுத்தி மொத்தமாக இவர்கள் அனைவர் மீதும் இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகட்டும். இவர்களுடைய வாழ்க்கை இறை பொருத்தத்தில் அமையட்டும் என்ற அந்த பிரார்த்தனையை உணர்வு பூர்வமாக, உளப்பூர்வமாக அவர்களுக்காக நாம் செய்ய வேண்டும். என்னுடைய அம்மாவோட முகத்தை நான் கண் முன்னால் நிறுத்திக்கிட்டேன். என்னுடைய அப்பாவோட முகத்தை கண் முன்னால் நிறுத்திக்கிட்டேன். என்னுடைய சகோதரருடைய குடும்பம், என்னுடைய மனைவி, என்னுடைய மகன், இவங்க எல்லாருடைய முகத்தை மனசுல மனக்கண் முன்னால கொண்டு வந்துட்டேன். என் இறைவனே, இவர்கள் அனைவர் மீதும் உன்புறத்திலிருந்து அமைதியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகட்டும். நீ பொருந்திக் கொள்ளக்கூடிய தன்மையில் இவர்களுடைய வாழ்க்கை அமைய வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். உன்னிடத்தில் அதற்காக நான் பிரார்த்தனை வைக்கின்றேன். உன்னை தவிர நிறைவேற்றப்போன் இல்லை. இந்த தன்மையில நாம பிரார்த்தனை அமைத்துக் கொள்ள வேண்டும். நம் அனைவரும் தவத்தை நிறைவு செய்து கொள்வோம். கண்களை திறந்து மற்றவர்களுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய இந்த எளிய வழிமுறையை நாம பின்பற்றலாம். ஏற்கனவே நம்ம செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அதை தவத்தோடு நம்ம அசோசியேட் பண்ணிக்கிறோம். அதை நம்ம நல்லா பார்த்தோம் அப்படின்னா நம்ம உறவுகளால மட்டும்தான் நமக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் வருது. இப்போ உதாரணத்துக்கு சொல்றேனே, நமக்கு ஒரு பையன் இருக்கான். அவன் நல்லபடியா படிக்கணும், ஒழுக்கமா இருக்கணும், ஹெல்த்தியா இருக்கணும். அவனுக்கு ஒரு உடம்பு சரியில்லாம போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால நமக்கு ஒரு கவலை வருதா? அந்த நேரத்துல நம்ம என்ன மனசுல நினைக்கணும்னா, இறைவனே என்னை மன்னிப்பாயாக. நீதான் என்னுடைய முதல் உறவு. உன்னை நான் மறந்துட்டதுனால தான் இந்த மாதிரியான ஒரு சோதனை எனக்கு வந்திருக்கு. நீதான் என்னுடைய முதல் உறவு. என்னுடைய உறவுகளை எனக்கு சீரமைத்து தருவாயாக. இந்த பிரார்த்தனை போதும். அவங்க குணமாகிறத நீங்க பார்ப்பீங்க. அவங்களால உங்களுக்கு எந்த விதமான ஸ்ட்ரெஸ் இருக்காது. உறவுகளை இறைவன் ஏற்படுத்தி தந்திருக்கின்றான். எதற்காக என்றால், நாம் சமாதானமாக, அமைதியோடும் சமாதானத்தோடும் வாழ்வதற்காகத்தான் உறவுகளை இறைவன் அமைத்து தந்திருக்கின்றான். இப்ப அவங்களாலேயே உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்னா நீங்க மெயின் மேட்டரையே மறந்துட்டீங்கன்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால பக்தி செலுத்துதல் என்பதுதான் அடிப்படை. பக்தி எங்கே நிறைவாக செலுத்தப்படுகிறதோ அவருக்கு அவருடைய உறவுகளால் சோதனை இல்லை. மாறாக அவருடைய உறவுகளால் அவர்களுக்கு ஆதரவு உண்டு. உங்கள் உறவுகள் உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியையும், கண்குளிர்ச்சியையும், மனக்குளிர்ச்சியும் தரக்கூடியதாக அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எனவே நாம் நம்முடைய குடும்பத்தினர்களுக்காக, இன்னும் அனைவருக்காகவும் பிரார்த்தனை செய்வோம். இன்றைய தவத்தை நாம் நிறைவு செய்து கொள்வோம். நாளைய தியான வகுப்பு காலை 6 மணிக்கு. இந்த வாரம் ஃபுல்லாவே நம்ம 6 to 6:30 ஃபாலோ பண்றோம். இது நல்லபடியா பொருத்தமா இருக்குதுன்னா இதுவே நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். தேங்க்யூ வெரி மச். நாளை காலை நாம் சந்திக்கலாம். குட் டே.